நாதக்கூறு கடையிருப்ப காக்க வந்துட்டு என்று வல்லவன் வாக்கப்படி இந்நாட்டு மன்னருக்கு மனைவியாக இரண்டாம் தர மனைவியாக கனகராணி 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 என்ற பெயர் பெற்று சிறு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆனால் தினமும் என்னுடைய கணவரை செலுத்துவதற்கும் அதுக்கு முன்பதாக இந்நாட்டு காவல் செய்து என்ற அறிவே பரமே சொப்பு போட்டு ராவணி புடிச்சு போடுவோம் நீ அடிக்கும்போது ரிப்ளெக்ட் அது மூஞ்சி தனியா அடிக்காதே. குழந்தை எழுந்துக்கும் எந்த குழந்தைக்கு தாங்கப்பா? ஐயோ எங்க ஆயா ஏரி வேலை போறதுக்கு என்கிட்ட குழந்தை கொடுத்துட்டு போயிருக்குது. உள்ள தொட்டில ஆட்டி வச்சுக்கிறேன். தொட்டில ஆட்டி வச்சுக்கிறேன். அடிக்க அடிக்க குழந்தை எழுந்துக்கிச்சு உன்னால மம்மு கொடுக்க முடியாது. அச்சு அப்படி டரு. ஏய் கூட்டுனா தான் உனக்கு ஆக மாட்டேங்குது. அம்மா என்னடா நான் உள்ள தள்ளி கொம்பு விடுறேன். அம்மா கொம்பு விடாதே, பெரிய கடபார் இருக்குதா வெத்தம் தூடு. எப்படியா பொறுமையா தேவதை தெய்வம் தெய்வம்னு சொல்லணும். அதேதான் வாயில பீ வருது விடு. தெளிவா சொல்லணும். ஓகே நோ அப்ரிசியேட். ஏய் எனக்கு முன்பதாக வரக்கூடியவ ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமா என்ன காரணம்? நான் சொல்றேன் நீ போய் ஓக்கார். ஏய் தெளிவா சொல்லுன்னு சொல்லிட்டேன். அதான் ஆமா வாயா அமர் வாயா அமர் வாயா அமர் வாயா காணாமா சும்மா சும்மா போட சதா குடியா. Sit down please. Damage. Okay? போட்டுறமா தாங்க போட்டுங்க. நாளை பண்ண போக ஒரு சமாசாரம் யாருக்கு? இந்நாட்டு மகாராணி. ஆமா இந்த நாட்டு மகாராணி எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். வாயில பேசாம கூத்தலையா மரியாதையா பேசணும் சொல்றேன். மரியாதையாக சரியான பூனை காசலாது. அம்மா காலத்தாமது ஏன்னு கேக்குறேன். ஏன்னு கேக்குறேன் நான் என்ன பண்ணிருந்தேன்? சுண்ணில லாரி ஓட்டிருந்தேன். சென்னை 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 பட்டணத்துல சொல்லுடா. அந்த சென்னை பட்டணத்துல லாரி ஓட்டிருந்தேன். எங்க அம்மா போன் பண்ணி பையா பையா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு கேட்டாங்க. எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், அம்மா பட்டணத்துல கத்தலாம் ஈழ்ச்சி ஒண்ணு போட்டுக்கணும் சனபாத்து சூத்து தூக்கிட்டு நான் போறாம நடுப்பாது கிராமத்திலே பாருமான்னு சொல்லிட்டேன். பார்க்க சொல்லிட்டேன். எங்க அம்மாவை பார்த்துட்டாங்க, போட்டோ அனுப்பிச்சு வச்சாங்க. பொண்ணு சூப்பரா இருக்குது, பொண்ணு அழகா இருக்கு, நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சு போச்சு? அம்மா உன்ன கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். ஓனர் கிட்ட போய் ஓனர் சார் கல்யாணத்துக்கு போன லீவ் கொடு சார். ஒரு நாளைக்கு 3 நாளா லீவ் கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரே குஜாலமா போச்சு. உனக்கு ஊர்ல இருந்து வந்து கல்யாணம் முடிஞ்சேன். அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனதில்லை. என்ன பண்ண போற ஏது பண்ண போறேன்னு தெரியாது. போய் கட்டில மேல உட்காந்து பாரு, என் மொண்டாட்டி சொம்பல பால் எடுத்துக்கணும் பாருன்னு உட்காந்து எங்க மாமியார் போன் எடுத்துக்கணும் பாரு. போன் எடுத்துட்டு வராங்க. என்னடான்னு பார்த்தா ஓனர் பாடு போன் பண்றான். லாரி ஓனருமா? லாரி ஓனர் என் மாமியார் சொல்லுது. ஓனர் போன் பண்றான். என்னடான்னு கேட்டா, பையா உனக்கு அர்ஜென்ட்டா லோடு ஏத்துற வேலை வந்து அங்க லோடு ஏத்துற வேலை வந்துக்குது வாடான்றான். ஐயா நைட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, முச்சிட்டு நான் காலையில வந்துடுறேன்னு சொன்னேன். நீ இப்போ வந்தாதான் காலையில வருவேன், வாடா வாடான்றான். என் மண்டாட்டி போய் கேட்டேன்,
ஏமா ஓனர் இந்த மாதிரி வர சொல்றாரு கடல வேலையை விட்டு நீக்கிடுவாரு சோத்துக்கு வை கிடையாது நான் போட்டான்னு கேட்டபாரு எம்மண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி ஆட்டுங்குது இது என்ன ஆத்து தண்ணி அச்சும் போறதுக்கு எந்த தண்ணி தானே எப்போ நம்ம மண்டு குச்சிக்கு நீ வேலைக்கு போய்வான்னு சொல்லிட்டான் என்ன அதுல ட்ரிபிள் பத்தினியா எம்மண்டாட்டி பத்தினி எவனா சொல்லுவாளா எம்மண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி நீ எப்படின்னு எனக்கு தெரியாது உனக்கா நான் சொன்னா சொல்ல வரேன் பொண்டாட்டி சொல்லிட்டால மனசுல தைரியத்தை வர வச்சுன்னு வேலைக்கு போயிட்டு போன இடத்துல ஒரு நாள் 2 நாள் ஆகுன்னு பார்த்து 1 மாசம் ஆகி போச்சு 1 மாசம் ஆயிடுச்சு நடக்கல 1 மாசம் கழிச்சு ஊருக்கு வந்து உடனே பொண்டாட்டி புதுசா பிரஸ்ஸா விட்டு போனமே அவளான்னு போனன்ட்டு போய் கட்டி பிடிக்கலான்னு போனா எட்டு போடான்றான் என்னடா நம்ம பொண்டாட்டி ட்ரிபிள் பத்தினியாச்சே நம்மள தானே அமுச்சு விட்டா ஏன் எட்டு போடான்னு சொல்றான்னு கேட்டா நான் வீட்டுக்கு தூரம் 3 நாளைக்கு அப்புறம் வாடா எட்டு போடான்ட்டேன் ஏற்கனவே 30 நாள் தான் பொச்சி வச்சுன்னு ஒண்ணு 3 நாள் வேறு போய் தின்னு மேல சோகமா உக்காந்து என் பொண்டாட்டிக்கு என் மனசு வேதனை தாங்கல என் மனசு வேதனை தாங்காம உடனே வந்து 200-300 ரூபாய் குத்துட்டு 300 ரூபாய் குத்து எங்கன்னா போய் சந்தோஷமா இருந்துட்டுவான்னு சொல்லிட்டா எந்த பொண்டாட்டினா சொல்லுவாளா என் பொண்டாட்டி பத்தினி எப்படியோ யாரு கட்டினா போய் வான்னு சொல்ற பத்திரி மான கட்ட எந்த பொண்டாட்டினா அந்த மாதிரி சொல்லுவா உங்க கதை எனக்கு வேணாம் இருமா என் பொண்டாட்டி பத்தினி சொல்லிட்டா நான் பொண்டாட்டி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் எடுத்து போய் 3வது வீட்டு மூலியமா கிட்ட 200 ரூபாய் கொடுத்துட்டு சந்தோஷம் மட்டும் நான் வந்துட்டேன் என் பொண்டாட்டி துட்டு கணக்கு கேட்டா இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் 3வது வீட்டு மூலியமா கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷம் பண்ணிட்டு வந்தேன் நான் சொன்னா டே பொட்டை டே பாரு டே லக்காடின்னு என்ன கேக்குறான் உன்ன கேக்குறான் ஏமா நீ தானே துட்டு குத்த இப்படி என்னத்துக்கு திட்டுற அப்படின்னு கேட்டா 3வது வீட்டு முனிமாகறாள அவங்க வீட்டுக்கார முனிய என்னண்டு வரும்போது 130 ரூபாய் தான் கொடுப்பான் நீ ஏன்டா 200 ரூபாய் செத்து போயிடலாம் நீ எதுக்கு பூமிக்கு பாரமா இருக்கு செத்து போய் எதுக்குடா வந்த என்னடா ஆச்சு டேய் அம்மாவும் வீட்டுக்காரமா டேய் என்னடா ஆச்சு அவருக்கு உன்னை தொட்டு தாலி கட்டினாரம்மா ஆமாடா என்னோட கணவரடா இப்போ நோவோ தான் மாதிரி இஸ்து கடப்பானம்மா என்னடா அவருக்கு அம்மா உன் வீட்டுக்காரு உன்னை சீக்கிரமா கூட்டார் சொன்னார் இப்போதே